நேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்லோரி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்து. போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்து. ஆராதனை உமக்கே. இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்து. ஆராதனை உமக்கே. வாரும் என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. கண்டீரே ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கே. எல்லோரி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கே. இருக்கின்ற போது துதிகளின் நடுவே வாசம் செய்வை. இருக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வை. ஆராதனை உமக்கே. இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்யும். துதிகளின் போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே
கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய துதிகளை ஏறெடுமே. பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பர், பிரதான மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நன்றி ஐயா. அவர் தேவன் பெரிய மெய்ப்பரா இருக்கிறார், அவர் பிரதான மெய்ப்பரா இருக்கிறார், நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். ஆடுகளை அறிந்து இருக்கிறார், பேசல் அளிக்கிற தேவன் நம் முன்பாக நடந்து செல்கிறார், சத்தமிட்டு பின் செல்கிறோம். பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மெய்ப்பரே, பிரதான மெய்ப்பரே, நல்ல மெய்ப்பரே, நன்றி ஐயா. யோவான் 10:3 ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், பேர் சொல்லி அழைக்கின்றேன்,
ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், சொல்லி அழைக்கின்றேன். முன்பாக நடந்து செல்கின்றேன், முன்பாக நடந்து செல்கின்றேன். சத்தமிட்டு பின் செல்கின்றோம், சத்தம் கேட்டு பின் செல்கின்றோம். இயேசையா இயேசையா நன்மேய்ப்பர் நீதானையா, இயேசையா இயேசையா நன்மேய்ப்பர் நீதானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. யோவான் 10:28 நித்திய ஜீவன் தருகின்றேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவன் தருகின்றேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவரும் உம் கரையிலிருந்து, ஒவ்வொன்றும் உம் கரையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாதையா, பறித்துக் கொள்ள முடியாதையா. இயேசையா இயேசையா நல்மேய்ப்பர் நீதானையா, இயேசையா இயேசையா நல்மேய்ப்பர் நீதானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. ஏசாயா 40:11 உணவூற்றி மகிழ்கின்றேன், மடியில் வைத்து சுமக்கின்றேன். உணவு ஊற்றி மகிழ்கின்றேன், மடியில் வைத்து சுமக்கின்றேன். சிங்கக்கடி தாக்க வந்தாலும், சிங்கக்கடி தாக்க வந்தாலும் தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறேன், தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறேன். இயேசையா இயேசையா நல்மேய்ப்பர் நீதானையா, இயேசையா இயேசையா நல்மேய்ப்பர் நீதானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. எசேக்கியேல் 34:15 உம்மை விட்டு தூர போனாலும் தேடி அழிந்து கண்டுபிடிக்கின்றேன். உம்மை விட்டு தூர போனாலும் தேடி அழிந்து கண்டுபிடிக்கின்றேன். காயம் நீக்கி கற்று போடுகின்றேன், காயம் நீக்க கற்று போடுகின்றேன். தோழி சுமந்து மகிழ்கின்றேன், தோழி சுமந்து
உமக்கென்றே சிங்கக்கடி காக்க வந்தாலும், சிங்கக்கடி காக்க வந்தாலும் தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறேன், தூக்கி சுமந்து காப்பாற்றுகிறேன். ஏசையா ஏசையா நீதானையா, ஏசையா ஏசையா நீதானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றியா. ஆமென். தேவன் பெரிய மேய்ப்பரார்ந்து, பிரதான மேய்ப்பரார்ந்து, நல்ல மேய்ப்பரார்ந்து நடத்துற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக நம்மளை உற்சாகத்தோடு தேவன் ஆராதிப்போமா. தேவன் சர்வ வல்லமை தேவன். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். 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 என்று துதித்திடுவோம், என்று ஜெயிப்போம், ஜெயித்திடுவோம், என்று துதிப்போம், துதித்திடுவோம், ஜெயிப்போம், ஜெயித்திடுவோம். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். நம்ம பபிதா நல்யுக வீரன், சத்துருடனே ஜெய கொண்ட தேவன். நம்ம பபிதா நல்யுக வீரன், சத்துருடனே ஜெய கொண்ட தேவன். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். 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 பெண்களுக்கு நாடு வந்தவர் இப்போ நம்மதில் இருக்கிறார். பெண்களுக்கு நாள் வந்தவர் இப்போ நம்மதில் இருக்கிறார். நம்மாவியானவர் வல்லமை உடனே அற்புத பலனை அனுப்பிக்கும் தேவன். நம்மாவியானவர் வல்லமை உடனே அற்புத பலனை அனுப்பிக்கும் தேவன். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மதில் இருக்கிறார்.
யூதராஜ சிங்கம் இப்போ நம்மில் இருக்கிறார். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மில் இருக்கிறார். என்று துதிப்போம், துதித்திடுவோம், என்று ஜெயிப்போம், ஜெயித்திடுவோம், என்று துதிப்போம், துதித்திடுவோம், என்று ஜெயிப்போம், ஜெயித்திடுவோம். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மில் இருக்கிறார். 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 நம்ம பபிதா நன்யுத வீரன், சத்துருவின் பலனை ஜெய கொண்ட தேவன். நம்ம பபிதா நன்யுத வீரன், சத்துருவின் பலனை ஜெய கொண்ட தேவன். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மில் இருக்கிறார். 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 பெண்களோசினாய் வந்தவர் இப்போ நம்மில் இருக்கிறார். பெண்களோசினாய் வந்தவர் இப்போ நம்மில் இருக்கிறார். நம்மாவியானவர் வல்லமையுடன் அற்புத பலனை அனுப்பிக்கும் தேவன். நம்மாவியானவர் வல்லமையுடன் அற்புத பலனை அனுப்பிக்கும் தேவன். யூதராஜ சிங்கம் இப்போ நம்மில் இருக்கிறார். 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 ஆமென். யூதராஜ சிங்கம் நம்மில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. யூதராஜ சிங்கம் இருக்கும்போது நம் பயம் இல்லை. நம் தலை உயர்த்துகிற தேவன், தடைகள் உடைக்கிற தேவன், இரட்டிப்பான நன்மை தருகிற தேவன், என் தலை உயர்த்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கும். எனக்கு பயம் இல்லை. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லை. எல்பராஸ் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்கள் ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. அல்லேலூயா. முந்தின காரியம் இனி இல்லை, பழையதெல்லாம் ஒளிந்து கர்த்தரை இறங்கி செயல்படுவேன். புதிய நன்மைகள் எனக்கு அழைப்பேன். உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே, கண்டே நாட்டில் தீரா ரட்சிப்பு தருபவரே, கண்டே நாட்டில் தீரா ரட்சிப்பு தருபவரே.
பழையதெல்லாம் ஒளிந்து போயிடுது. கர்த்தர் இறங்கி செயல்படுவது புதிய நன்மைகள் என்னை கலைப்பு. புதிய காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. புதிய காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தர் இறங்கி செயல்படுவேன், கர்த்தர் இறங்கி செயல்படுவேன். புதிய நன்மைகள் என கருவேன், புதிய நன்மைகள் என கருவேன். அடையோடு போவரே, அடையோடு போவரே. நாட்டு கீழா உயர்த்தி மகிழ செய்கிறவர், நித்திய மாட்சிமை என்று தந்து தலைமுறை தலைமுறை உதிக்க வைப்பவர். சிறுமைப்பட்ட இடங்கள் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்வேன். சிறுமைப்பட்ட இடங்கள் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்வேன். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து. தலைமுறை தலைமுறை துதிப்பவரே, தலைமுறை தலைமுறை துதிப்பவரே. இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை என்னை அழைப்பவர், வாக்குப்படி ஒவ்வொன்றும் குறித்து நேரத்தில் நிறைவேற்றவர். இடங்கள் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பேன். நேர்த்தியான இடங்கள் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பேன். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன். அடையோடு போவரே, அடையோடு போவரே. உம்மை கண்டு நான் செல்கிறா எதிர்த்து வருபவரே. உம்மை கண்டு நான் செல்கிறா எதிர்த்து வருபவரே. நேர்மையான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பேன். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன். நேர்த்தியான இடங்கள் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பேன். நேர்த்தியான இடங்கள் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பேன். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேன். அடையோடு போவரே, அடையோடு போவரே. நான் செல்கிறா எதிர்த்து வருபவரே. தேவன் நல்ல தேவன். பரிசுத்தமுள்ள தேவன், மகிமையா நடத்துகிற தேவன், அதிசயம் நடத்துகிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அளித்ததுனால சந்தோஷம் தான். அல்லேலூயா. தேவன் நமக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம் ஆண்ட தந்து நடத்துகிற தேவன். அவர் எதை தந்தாலும் மகிமையாக அன்பு அள்ளி கொடுப்பார். அவர் தந்த சந்தோஷத்துல நமக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அப்படிப்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்குள் வைக்கிற தேவன். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். புதுகாலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. புதுகாலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னை தேடி வந்தார், சுகம் தந்தார், அன்பை பொழிந்தார். ஏசப்பா என்னை தேடி வந்தார், சுகம் தந்தார், அன்பை பொழிந்தார். என் வாழ்விலே அவரே வரும், என் வாழ்விலே அவரே வரும், என் வாழ்விலே அவரே வரும், என் வாழ்விலே அவரே வரும். ஏசப்பா என்னாலும் இருக்கிறான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் இருக்கிறான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். உலகமே கொண்டாட்டமே வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. உலகமே கொண்டாட்டமே வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் இருக்கிறான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் இருக்கிறான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னை தேடி வந்தார், தினம் தந்தார், வல்லமை பொழிந்தார். ஏசப்பா என்னை தேடி வந்தார், தினம் தந்தார், வல்லமை பொழிந்தார். என் வாழ்விலே அவரே சிவம், என் வாழ்விலே அவரே சிவம், என் வாழ்விலே அவரே சிவம், என் வாழ்விலே அவரே சிவம். ஏசப்பா ஏசப்பா என்னாலும் நினைக்கிறான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் நினைக்கிறான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். புதுகாலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. புதுகாலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா ஏசப்பா என்னாலும் நினைக்கிறான், ஏசப்பா என்னாலும் நினைக்கிறான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னை தேடி வருவார், அபிஷேகம் வருவார், ஆகிய பொழிவார். ஏசப்பா என்னை தேடி வருவார், அபிஷேகம் வருவார், வல்லமை பொழிவார். என் வாழ்விலே அவரே சொல்லும், என் வாழ்விலே அவரே சொல்லும், என் வாழ்விலே அவரே சொல்லும், என் வாழ்விலே அவரே சொல்லும். ஏசப்பா ஏசப்பா என்னாலும் இருக்கிறார், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் இருக்கிறார், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். புதுகாலமே கொண்டாட்டமே வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. புதுகாலமே கொண்டாட்டமே வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா ஏசப்பா என்னாலும் இருக்கிறார், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் இருக்கிறார், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னை தேடி வருவார், சுகம் தருவார், அன்பை பொழிவார். ஏசப்பா என்னை தேடி வருவார், சுகம் தருவார், அன்பை பொழிவார். என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே வழி.
எங்கப்பா தேவன் நல்லவர், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம் தந்து நிரப்பி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அல்லேலூயா. Thank you Jesus. ஆண்ட சமூகத்தில் நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, நான் செய்வேன் ஆண்டவரே, நீ காட்டும் வழியில் நான் நடப்பேன் ஆண்டவரே, உன் பாதம் ஒன்றை நான் பிடிப்பேன் ஆண்டவரே, உன் அன்பு எனக்கு போதும் அப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தை வல்லம் உண்டு. என் தேவனோட கடல் மேல் நடந்து அப்பா உங்களுடைய பாதைகள் ஆண்டவரே எனக்கு முன்பா செல்வதனால் எனக்கு கவலை இல்லை அப்பா. காற்றின் கடலை அதற்றின தேவன், அற்புத வார்த்தையினாலே அப்பா என் தேவன் செய்த தேவன் இங்க கூட இருக்குனாலே எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே. வல்லமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கும்போது கவலையே இருக்காது. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவரை பார்த்து சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க, நீ சொன்னால் போது நான் செய்வேன், நீ காட்டும் வழியில் மட்டும்தான் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை நான் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே,
இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் நீர் நடந்தவும் அற்புத பாதைகள் எனக்கு நீராய் செல்வதாம் எனக்கில்ல கவலை. காற்று கடலின் அதட்டிட அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நிற்பதாம் எனக்கில்ல கவலை. காற்று மீது நடந்து என்ற அற்புத பாதைகள் எனக்கு முன் செல்வதாம் எனக்கில்ல கவலை. காற்று கடலின் அதட்டிட அற்புத வார்த்தைகள் எந்த துணை நிற்பதாம் எனக்கில்ல கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயனில்லையே. பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயனில்லையே. பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயனில்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் தோறும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. சமூகத்திலே ஆண்டவரே, நீ சொன்னால் போதும் அதை செய்வேன் ஆண்டவரே. நீ காட்டும் வழி நான் நடப்பேன் ஆண்டவரே, உன் பாதம் ஒன்றே நான் பிடிப்பேன் ஆண்டவரே. அன்பு போதும் பாப்பா, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால்
சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிவேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. உமக்கே ஆராதனை ஆண்டவரே, நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் தந்த தேவன் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பலன் தந்த தேவன் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கிருபை தந்த தேவன் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. மெய்ப்பரா இருக்கிற தேவனை உமக்கு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. கண்மணி போல காத்து கொண்டு வருகிற தேவனை உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாங்கி கொண்டு வருகிற தேவனை உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினாலே
அப்பா உற்சாகம் ஆராதிக்கும்படியாக எங்கள் நிரப்புதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உற்சாகத்தின் ஆவி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலன் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானம் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆதரித்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வெளிச்சமா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்யா பிரதர் நம்ம மத்தியில் ஜெபம் பண்ணுவார். Thank you, Lord. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே, வாய்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி சபையாக ஆண்டவரே, டொம்லூர் சபையாக உம்முடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாளில் ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி நாங்கள் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவர். என் தேவனே, இன்றைக்கு சபையாக குடும்பமாக யார் யார் ஆண்டவரை வீடுகளில் அமர்ந்து ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரோடு ஏக்கத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே ஆயத்தமாக ஆண்டவரே ஏங்குகிற இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் இன்றைக்கு அப்பா இப்பொழுது அவர்கள் இருக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய மகிமை இறங்குவதாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா எலியா ஜெபித்தது கர்மேல் பர்வதத்தில் ஆண்டவரே, அது மலை மேல் ஆண்டவரே, அது ஆலயம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கு நிற்கிறீரோ, உம்முடைய பிரசனம் எங்கு இருக்கிறதோ அங்கு தேவன், அது தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே. ஏசாயா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல துதி இருக்கிற வீடு இது ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற வீடுகளும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டின் நபர் வீடுகளும் ஆண்டவரே ஜெப வீடு ஆண்டவரே. அப்பா இப்பொழுது இறங்குவீராகப்பா, இப்பொழுது நீர் இறங்குவீராகப்பா ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரிகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. தேவ பிரசன்னம் சமாதானம் ஒவ்வொரு வீடுகளும் நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா சிக்னஸ் கிரிகள் மந்திர கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து சாம்பலாவதாக ஆண்டவரே. தேவனே, இந்த பாக்கியம் கிடைக்காத எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே, ஆனால் இந்த பாக்கியம் கிடைக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு கோடி நன்றிகள் ஐயா, உமக்கு கோடி நன்றிகள் ஐயா ஆண்டவரே. நல்ல ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அன்று சபை இல்லாத நேரத்திலும் என்ன செய்வது ஏது செய்வது என்று நல்ல ஆலோசனை கொடுத்து அன்று இந்த ஆன்லைன் மூலமாக காணும்படி தேவன் கிருபை செய்தபடிக்காக, தேவ ஊழியருக்கு தேவன் கிருபை செய்தபடிக்காக நன்றி அப்பா. இந்த கிருபைக்காக மீண்டும் ஒரு விஷயம் இயேசுவின் நாமத்தை நாம் அனைவரும் இணைந்து கைகளை உயர்த்தி துதிப்போமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவே உம்முடைய நாமம் சதாகாலம் போற்றப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இதோ எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கேட்கிற உம்முடைய வசனங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள வசனங்களுக்காக நன்றி அப்பா. ஆவிக்குரிய வசனங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கேட்கிற வசனங்கள் எங்கள் இருதயம் பூரிப்பாகட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை செழிப்பாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய பலன் ஆண்டவரே இரட்டிப்பாய் மாறுவதாக. ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆலோசனை இல்லாத இடத்துல ஆண்டவரே சபையை கெட்டு போயிடும் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஆலோசனை கர்த்தராக இறங்கி வருவீராக. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து மன்னாவை பகிர்ந்து நாங்கள் செழித்தோங்க ஆண்டவரே. 5, 10, 20, 30, 40, 60, 80, 100 மடங்கு கனிகள் கொடுக்க இதோ எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் பலைகளை நீர் எழுதுவீராக. எங்கள் ஊழியக்காரரை நீர் மறைத்தப்பா. ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வார்த்தை மூலமாக விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கத்த தொடர்ந்து நீர் நடத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக அதிசயமாக நடத்துகிற தேவன்.
வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவனால பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்போ எங்களால் அல்ல, தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சில நேரத்தில் நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில். அது போல நம்ம எல்லா நேரங்களும் நாங்களே யுத்தம் பண்ணணும் கிடையாது, நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனால பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்களை சத்துருவை மிதித்து போடுவார். எங்களை சத்துருன்னு சொல்லும் போது, ஆவிக்குரிய சத்துருன்னு சொல்லும் போது பிசாசானவன். அவன் பல வகையில் எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது கொண்டு கொண்டே இருப்பான். அவனுக்கு விரோதமாக செயல் பண்ணணும் என் ஆண்டவனால் மட்டும்தான் ஆகும். ஹல்லேலூயா. தேவனால பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருவை மிதித்து போடுவார். ஆண்டவர் வல்லமையாக நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எப்பவுமே ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவன் கிடையாது. சில நேரத்தில் நம்மளே யுத்தம் பண்ண சொல்வார். ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, வல்லமை கொடுத்திருக்கிற, நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. சில நேரத்தில் நம்மளே யுத்தம் பண்ண செய்வார். நம்ம யுத்தம் பண்ணி நாங்கள் கொஞ்சம் டயர்டானாக்கா ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி மாற்றி 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 நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆனால் போராட்டம் இருக்கும். ஆண்டவர் வருகை வரைக்கும் போராட்டம் இருக்கும். ஆனால் வருகை வரைக்கும் போராட்டம் இருக்கும்னாக்கா இது இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கும். உன் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், அடுத்தது அதிகாரம் வல்லமை நம்ம கொடுப்பார், நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. அடுத்தது அவர் யுத்தம் பண்ணுவார், அடுத்தது நாங்கள் யுத்தம் பண்ணுவோம். மாற்றி மாற்றி யுத்தம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சார்ந்து. ஆண்டவரே, நான் எங்கேயும் எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருக்குன்னு ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருந்தால் மட்டும்தான் யுத்தம் பண்ண முடியும், இல்லைன்னா ஆவாத ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். தேவனால் பராக்கிரம்னாக்கா பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமனாலும் இல்லை, தேவ ஆவினால் ஆகும். ஆவினால் ஆகும். ஆனால் ஆண்டவர் பராக்கிரமத்திலும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாத்துலையும் ஆண்டவர் சத்துருவை மிதித்துப்படுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 44:5 வசனத்தை வாசிக்கிறோம். 44:5. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விடுதாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, இப்ப இங்க சங்கீதத்தை வாசிக்கும் போது உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே உள்ள தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். இப்ப இந்த வார்த்தை சொல்லும் போது உம்முடைய நாமத்தினால நாங்கள் மிதிப்போம். நாங்களும் பிசாசை மிதிச்சு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவனை வளர விடக்கூடாது, அவனை எலும்பு விடக்கூடாது, அவனை ஆளுகை செய்ய விடக்கூடாது, அவன் வீட்டுக்குள்ள விடக்கூடாது, எங்கள் ஹிருதயத்தில் விடக்கூடாது, எங்கள் சிந்தனை விடக்கூடாது. வர்ற முதல்லாம் மிதிக்கணும். எப்படி மிதிக்கணும்? இயேசுவின் நாமத்தினால் உன்னை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். இப்படியெல்லாம் சொல்லும் போது என்ன நடக்கும்னாக்கா வல்லமை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இந்த வல்லமை கிரியை செய்யும் போது நம்ம கிட்ட வல்லமை இருக்கும் போது தான் கிரியை செய்யும். வல்லமை இல்லை, வல்லமை என்னன்னா செய்யணும்? ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தாருங்க ஆண்டவரே, அப்பா உங்களுடைய பிரச்சனை தாருங்க ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கும் போது பிசாசு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவனு என்ன பண்ணுவான்? தொந்தரவு செஞ்சே இருப்பான். அப்போ ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பதான் ஆண்டவர் நமக்கு விரோதமாக சத்துரு எலும்புறெல்லாம் மிதித்து போடுவார் ஆண்டவர். நீங்க எங்கெல்லாம் ஜோம் பண்ணீங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க ஆலோசனை கொடுத்தீங்களோ, அங்கெல்லாம் பிசாசுடைய கிரியைகள் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு விரோதமாக எலும்பு பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் தடையை வைத்து அவர் மிதிச்சு போட்டுனே இருப்பார். எப்போ? நாங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் தேவனை துதிக்கும் போது, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது,
இதெல்லாம் நடக்கும். ஆண்டு நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அப்போ சில நேரத்தில் உன்னால முடியாது, என்னால முடியாது சில பிரச்சனை எல்லாம் அவர் தேவனே தீர்ப்பார். ஆண்டவர் எல்லாமே நான் பண்ணுவேன், நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு அப்படி ஒரு நமக்கு கிடையாது. சிலது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருப்பாரு. சில விஷயங்கள் எல்லாம் அவரே செய்வார். அப்போ அவர் கையில் கொடுத்துடணும். ஆண்டவரே நீங்க பார்த்துங்க ஆண்டவரே, இந்த பொல்லாத பிசாசும், இந்த பொல்லாத கிரியைகளும், இந்த பொல்லாத தந்திரங்களும் இதெல்லாம் நீங்களே பார்த்துங்க ஆண்டவரே. என்னால் முடிஞ்சது நான் ஜபித்து இருக்கிறேன், என்னால் முடிஞ்சது நான் துரத்து இருக்கிறேன், இனிமேல் நீங்க பார்த்துங்க ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் நமக்காக பராக்கிரம செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நமக்காக யுத்தம் பண்ணுற தேவன் சும்மா கிடையாது, வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய ஜபத்தை, எங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன். ஜபத்தை கேட்கறது மட்டும் இல்ல, இந்த வானத்தின் கீழே இருக்க பொல்லாதவைகளை அடிச்சு கீழே நொறுக்கிற தேவன். அதான் நமக்கு யுத்தம். சத்துருன்னு சொன்னா யாரோ ஒரு மனுஷனை வச்சு அவங்க ஜெபம் பண்றது அல்ல. சத்துருவான பிசாசு தான் சத்துரு. அவன் என்னதான் அடிச்சு நொறுக்கி அவன் தலை நசுக்குனாலும் அவன் ஆள் ஆட்டினே தான் இருப்பான். இது ஆண்டவர் வருகை வரைக்கும் இந்த போராட்டம் தான் இருக்கும். இந்த போராட்டம் இருக்கிற வரைக்கும் சும்மா விடக்கூடாது, தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கணும். என்ன கிரியைகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் தேவனாலே இயேசுவின் நாமத்தை யுத்தம் பண்ணுவேன். உனக்கு விரோதமாக வருகிறேன் என்ன ஆயுதம் சரி, என்ன காரியம் சரி, என்ன டிப்ரெஷன் தான் சரி, என்ன விச் கிராஃப்ட் தான் சரி, சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் சரி, எல்லாம் இயேசுவின் நாமத்தை துரத்துங்க. இயேசுவின் நாமத்தை துரத்துங்க. பாருங்க, ஆண்டவர் உங்களோடு இருந்தா தான், நீங்க ஆண்டவரோடு இருந்தா தான் சந்தோஷம், சமாதானம். இல்லைன்னா இல்லை. நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம இருங்க. பைபிள் வாசிக்காதீங்க, ஜெபிக்காதீங்க, வேதத்தை எடுக்காதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக் உங்க அன்பு அப்படியே, ஆண்டோட அன்பு அப்படியே விலகும், சமாதானம் விளங்கும். அப்ப பார்க்கும்போது என்ன நடக்கும்னாக்கா, திடீர்னு உங்களுக்கு அறியாம உங்களுக்குள்ள ஒரு துக்கம் வரும். துக்க வேதனை ஆட்டோமேட்டிக் உள்ள வரும்போது, ஆண்டவரே எதுக்கு நான் வாழணும், என்னத்துக்கு, ஏன் இந்த மாதிரி கஷ்டம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம் நமக்கு அறியாமலே. இதெல்லாம் ஏன் அப்படி வருது, உள்ள நுழையுது? வேதம் இல்லை, ஜபம் இல்லை, ஆண்டவர் இல்லை. எல்லா நிலத்துல இந்த கிரியங்களை உள்ள வருது. நீங்க எப்பவுமே ஆண்டவரோடு இருங்க, ஆண்டவர் வார்த்தையில் இருங்க, ஜபம் பண்ணி கொண்டு இருங்க. பிசாசுக்கு அப்பத்துக்கு இயேசுவின் நாமத்தை துரத்தி கொண்டே இருக்கணும். அவன் துரத்தி கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு துக்கத்தை கொண்டு வருவான். நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, நல்லா வேலை செஞ்சு இருப்ப, நல்லா போயிட்டு இருப்ப, வந்துன்னு இருப்ப. திடீர்னு போகும்போது நல்லா சந்தோஷமா போற வேலைக்கு வரும்போது துக்கத்தோடு வருவேன். என்னது, கண்டதெல்லாம் யோசித்து, கண்டதெல்லாம் தலையில போட்டு பாரமா வீட்டுக்குள்ள வர்றது. அப்போ என்ன விஷயம், நீ எங்கேயோ தப்புன்ற. வேதத்தை வாசிக்கல, வேதத்தை தியானிக்கல, ஆண்டவரோடு இல்லை. ஆண்டவரோடு இருந்து பார், வேதத்துக்குள் இருந்து பார், ஜெபித்து பார், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம். அப்ப வீட்டுக்கு வரும்போது சமாதானமா வருவேன். வீட்டிலையும் ஆசீர்வாதமா இருப்பேன், வெளியும் ஆசீர்வாதமா இருப்பேன். வீட்லயும் சமாதானமா இருப்பேன், வெளியே சமாதானமா இருப்பேன். அப்ப ஆண்டவர் வார்த்தை தியானிக்கும் போது, ஆண்டவர் வார்த்தை இன்னைக்கு நான் என்ன வாசித்தேன் அப்படி தியானிக்கும் போது என்ன நடக்கும்னாக்கா, நமக்கு விரோதமாக இருக்க கிரியைகள்லாம் ஓடி போவோம். நமக்கு விரோதமாக செயல்படுற கிரியைகளை ஓடிப்போம். அது ஓடி போகுதுனாக்கா இயேசுவின் நாமத்தை எடுத்து கொண்டே இருக்கணும். இதுதான் ஜப வாழ்க்கை. நமக்கும் உங்களுக்கும் எப்பவுமே இப்படி இருக்கணும், விடக்கூடாது. யாரும் சரி, ஊழியக்காரன் சரி, சாதாரணமா இருந்தாலும் சரி, வேலை செய்ய யாரும் இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் வல்லமை பார்க்கும்போது, இங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை வாசிக்கும் போது, எங்க ஆண்டவர் ஏசப்பா கண்டதை சொல்றாரு. வாசிங்க, லூக்கா 10, 18, 19. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா. ஓகே. அவரை நோக்கி சாத்தான் மின்னல் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்றார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நாங்களும் ஜெபிக்கும் போது, இந்த வானத்துக்கு கீழே இருக்க பொல்லாத ஆவியெல்லாம் எரிந்து கீழே விழணும். எப்படி? எரிந்து கீழே விழணும். ஏன்னா உங்க வீட்டை, நீங்க வேலை செய்யற இடத்தையும், நீங்க எங்க போனாலும் எங்கது கிரியை செய்தனாக்கா இந்த வானத்துக்கு கீழே இந்த பொல்லாத ஆவி தான் கிரியை செய்யுது. உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். நீ என்ன பண்ற, நீ எங்க போற,
உன்னை எப்படி நிம்மதி கிடைக்கணும், உன்னை எப்படி உன்னை ஏமாற்றத்தை கொண்டு வரணும், உனக்கு எங்கே போனாலும் தோல்வி கொண்டு வரணும், எங்கே போனாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரணும், எங்கே போனாலும் நிம்மதி கெடுக்கணும்னுட்டு இந்த வானத்துக்கு கீழே தான் பொல்லாத ஆவி என்ன பண்ணுங்க சுற்றி கொண்டே இருக்கும். இதுக்கு நாம ஜபம் எப்படின்னாக்கா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லிருப்படி வானத்தின் கீழே இருக்க பொல்லாத ஆவியோட நம்ம யுத்தம். நம்ம ஜெபிக்கிற ஜபத்துல கிரியைகள் எரிந்து கீழே விழணும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக செயல்படுற கிரியைகள் எல்லாம் எரிந்து விழணும். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் மின்னல் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டே, எரிந்து கீழே விழுறது கண்டேன்னு ஆண்டு சொல்றாரு. அப்படி நம்ம ஜபம் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய ஜபம், நம்முடைய ஜபம் சாதாரண ஜபம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு பவர்லெஸ் ப்ரேயரா இருக்கக்கூடாது. நம்ம ப்ரேயர் எப்படி இருக்குனாக்கா, கேக்குமா தோத்து கூட ஒரே அடியில 2 பீஸ் ஆயிடணும். அல்லேலூயா. நம்ம ஜபம் அப்படி இருக்கணும். ஏன்னா சாதாரணமா கிடையாது, ஜபத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த வல்லமைக்கு எப்படின்னாக்கா ஆண்டவரோடு இருக்கணும், நம்ம ஹிருதயத்தை காத்துக்கணும், நம்ம சிந்தனை காத்துக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம், ஒன்றும் கிடையாது. அப்போ வல்லமை இருக்கு. ஜபம் பண்ணா பிசாசு நட்டங்கும், சத்துரு கிரிகள் துணையாகான துண்டகான ஓடி போகணும். அது போல வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ வானத்துக்கு கீழே மின்னல் போல இறங்கும் விழும். நாங்கள் உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, முழங்கால் படி ஜெபிக்கொண்டு இருக்கும்போது, இல்லை அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, வேத வசனம் தியானித்து கொண்டு இருக்கும்போது, தியானத்தில் இருக்கும்போது பிசாசு கிரியெல்லாம் இருந்து கீழே விழும். இதான் அதிகாரம் வல்லம் நம்ம கொடுத்திருக்கிற. அல்லேலூயா. அப்போ 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எதை குறித்து பயப்பட தேவையில்லை. இந்த கிரி இப்படி பண்ணிடுமா, அது அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, நம்ம இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இந்த நெகட்டிவ் தாட்டு, இது யோசனை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அந்த யோசனை தான் நம்மளை கெடுத்து குட்டிச்சோறாக்குறது. இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி இப்படி எதுவுமே ஆகாது. என் தேவன் நம்மோடு கூட. அல்லேலூயா. அதிகாரம் கொடுத்துக்கிறார், மிதித்து போட முடியாது. அதுதான் நாங்களும் மிதிக்கணும், ஆண்டவர் மிதிப்பார். நீங்களும் மிதிக்கணும், ஆண்டவர் மிதிப்பார். அதிகாரம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். கொடுத்த ஆண்டவர், அதிகாரம் கொடுத்தவர் ஆண்டவர். அவர் மிதிக்க மாட்டாரா? உன்னால முடியலனாக்கா அவர் மிதிப்பார். அல்லேலூயா. நீ முயற்சி பண்ணும்போது உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீ முயற்சி பண்ணும்போது, நீ பலவீனமாகும் போது ஆண்டவர் டக்குன்னு எழும்புவார் ஆண்டவர். அவர் அட்டத்து நொறுக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. விட மாட்டார் ஆண்டவர். அதிகாரம் கொடுப்பார், வல்லமை கொடுப்பார். உன்னை பாதுகாப்பாரு, உன்னை பாதுகாப்பாரு. எந்தெந்த விஷயத்துல நீ வீக்கா இருக்கிறியோ அதெல்லாம் ஆண்டு பலப்படுத்துவார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் வல்லமை தந்து, பலனை தந்து, அதிகாரம் தந்து நடத்துகிற தேவன். அவர் யுத்தம் பண்ணுவார், நாங்களும் யுத்தம் பண்ணோம். மாறி மாறி யுத்தம் போயிட்டே இருக்கும். இதுதான் போராட்டம். வாழ்க்கை முழுவதும் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துல நம்ம நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அது நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இருக்கும் போராட்டம், இருக்கும் பிரச்சனை, இருக்கும் எல்லாமே இருக்கும். அது மத்தியில் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அது மத்தியில் போகணும். அதுதான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்து எல்லாத்துலயும் மேற்கொள்ள கிருபை செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இது எப்படி சாத்தியம்னாக்கா, நம்ம ஆண்டவர் மேல அன்பா இருக்கும்போது, அவர் நம்ம கூட அன்பா இருக்கும்போது, இந்த அன்புல தான் நம்ம ஜெயிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு எப்படி, உங்களை எங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர். டக்குன்னு பாதுகாப்பார், டக்குன்னு ஆண்டவர் செய்வார், யுத்தம் பண்ணுவார். டக்குன்னுட்டு உனக்கு விரோதமா எழும்புறது ஆண்டவர் துரத்து விடுவார். சிலரெல்லாம் மாட்டி முழிப்பாங்க, ஐயோ நான் படுறேன் பாடு. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, ஆண்டு அன்பை புரிந்து கொள்ள தெரியல. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவன் சொல்லலாம், ஐயோ நாங்கெல்லாம் மாட்டிக்கிறோம், அவங்களாம் மாட்டிக்கிறது இல்லையே. காரணம், உனக்கு ஆண்டு அன்பை புரிந்து கொள்ள. நீ ஆண்டு அன்பை புரிந்து கொள், அப்பொழுது அதே கிருபை உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதே கிருபை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் ஒருத்தர் கிருபை கொடுத்து ஒருத்தருக்கு இப்ப பண்ற, ஒருத்தர் வெறுக்கிறது ஒருத்தர் நேசிக்கிறது அப்படி கிடையாது. எல்லாரும் நேசிக்கிறது. ஆண்டவர் அன்பை புரிந்து கொண்டாக்கா அந்த அன்பினாலதான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனாக்கா, அவர் அன்பில் கூறும்போது தான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். அன்பு, ஆண்டவர் மேல நமக்கு அன்பு இருக்கணும், அவர் அன்பு நம்ம மேல இருக்கணும், நம்ம அன்பு அவர் மேல இருக்கணும். இந்த அன்பு மிகுந்த அன்பா இருக்கணும். என் ஆண்டவர்னா ஏசப்பனா ரொம்ப பிடிக்கும்பா. அவர் சித்தத்தின்படி செய்யறதுதான் என் ஆசை. அவர் பிரியமா இருக்கத்தான் எனக்கு ஆசை.
அவர் தான் எனக்கு ஆசை, அவர் தான் எனக்கு எல்லாமே. அந்த அன்பு எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவுக்கு ஜெயம் கிடைக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். நம்ம நேசிக்கிறதுனால ஜெயம் கொள்ளுகிறோம். தேவனை நேசிக்கிறார், அவர் மூலியமா ஜெயம் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவர் நேசிக்கிறதுனால தான் ஜெயம் கொள்ளுகிறேன், எல்லாம் ஜெயம் கொள்ள முடியாது. அப்ப அந்த நேசம், அந்த அன்பு எவ்வளவுக்கு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு வல்லமை இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை இருக்கும். உன் ஜெபத்துக்கு அப்படி வல்லமை இருக்கும். உன் ஜெபத்துக்கு அப்படி ஆண்டவர் என்ன செய்வாரு? வாசல் திறப்பாரு. உன் ஜெபத்துக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் சொல்லும் போது சாதாரணமா கிடையாது. எது இருந்தாலும் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. சில நேரத்துக்கு பாருங்க, ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன் பாருங்க. ஸ்டவ் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டவ் என் கல்யாணம் ஆன புதுசுலேருந்து யூஸ் பண்ண ஸ்டவ் 15 வருஷமா போட்டு யூஸ் பண்ணுது. அது அப்பப்போ ரிப்பேர் கொடுத்துனே இருக்கும். நென்சா ரிப்பேர், பட்டன் எல்லாம் போயிடும். என்னடா இது பக்குன்னு பற்றிக்கும், சவுண்டு வரும். இல்லை இப்படியே விட்டா சரி வராது, நான் புது ஸ்டவ் வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஓகே புது ஸ்டவ் வாங்கினாக்கா என்ன ரேட் ஆகும்? எனக்கு கம்மி ரேட்டில் வேணும், நல்ல ஸ்டவ்வாக வேணும், ஆனால் நல்ல கம்பெனியாக இருக்கணும், நல்லா இது ஜோம் பண்ணுறேன். ஏன்னா எங்கே போனால் என்ன சொல்கிறாங்க, ரேட்டு ஜாஸ்தி. சில என்னது ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரேட் கொடுப்பாங்க, ஒருத்தது ஒரு ரேட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜோம் பண்ண, ஆண்டவரே ஸ்டவ் வாங்கின ஆண்டவரே, இன்னைக்கு சாயங்காலம் போய் வாங்குறேன், எங்கே வாங்குறது சொல்லுங்க ஆண்டவரே. நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன், ரிலையன்ஸில் போய் வாங்கலாங்க தான் கம்மி ரேட்டுன்னுட்டு. ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், பாய் தானுங்க, பை ஷோரூமில் வாங்குன்ட்டு ஆண்டவர் சொன்னார். அப்போ நானும் முழங்கால் போடும்போதே சொல்லிட்டார் ஆண்டவர். ஓகே ஏதோ ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு சும்மாயிட்டேன். அப்போது இங்கே வாங்குறது அங்கே வாங்குறது ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே ஆண்டவர் சொன்னபடி போகலாமே. ஜெபத்தில் முழங்கால் போடும்போது ஆண்டவர் சொன்னாரே சொல்லிட்டாங்க. போன உடனே என் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டவ் நான் பார்த்தேன். அல்லேலூயா. அந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னாக்கா 2000 rupees ரேட், 2026 rupees. என் பட்ஜெட் 2500 rupees. அது 2000 rupees. பிஜன் கம்பெனி, மேலே ஃபுல் கிளாஸ் செட்டிங், ஜோனெல்லாம் கிளாஸ் எல்லாம் இருக்கணும். அப்பா மேலே கிளாஸ் செட்டிங்லாம் இருக்கணும்னு அதே மாதிரி கிளாஸ் செட்டிங் கம்பெனி, நல்ல கம்பெனி. அது கூட 2 ஆஃபர். என்ன ஆஃபர்னாக்கா, பேன், அந்த நான்ஸ்டிக் பேன் 2. அப்போ பாருங்க 2 ஆஃபர், 2 கிஃப்ட். அதுக்கு உடனே வாங்கியாச்சு. அல்லேலூயா. அதே 1800 rupees. எது? அந்த நான்ஸ்டிக் பேன். ஓகே 500 வச்சுக்கோங்களேன். அது ஒரு 1000, இது ஒரு 1000, 2000 கட்டிச்சிங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்லும் போது கேட்கும் போது நமக்கு ஆஃபர் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ நம்ம வாங்கும் போது அது கரெக்டாக, அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் இதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, ஸ்டவ்கள்லாம் இதுகெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் சம்மதம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது அதுக்குரிய ஆலோசனை தருவார். நம்முடைய பாரம், நம்முடைய எல்லா ஆலோசனை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி அப்படி முழங்கால் போடும்போது, நம்ம எப்பவுமே ஜெபிக்கிற நேரத்தில் தான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுவார். அதான் அன்பு. அந்த அன்பு என்ன ஆகும்னாக்கா, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அப்போ அன்பு இருக்கும்போது அவர் இறங்கி நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ உடனே என்ன செய்கிறோம்? வாங்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்குது, அது நமக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது. அப்போ ஆண்டு நல்லவர். அல்லேலூயா. நான் வாங்குற பொருளெல்லாம் ஒன்று 15 வருஷம் 20 வருஷம் தான் வரும் லைஃப். அப்படியே ஆண்டு ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த சோறும்போது சொன்னேன், உங்கள்கிட்ட வாங்கின டிவி தான் ஓடிங்குது, இப்போ கூட எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கதான் எல்லாம் ஓடிங்குது. அப்போ 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டவர் நடத்துகிறாருன்னா அது கிருபை. அல்லேலூயா. சில நேரத்தில் ரிப்பேர் எப்போ தான் ரிப்பேர், எதுப்போ சர்வீஸ் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, ரிப்பேர், அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எல்லாத்துலேயும் கிருபை தந்தார். பொருள் மேலே வேணா, பொருள் போனால் கூட போதும், ஆண்டவர் தான் முக்கியம். அல்லேலூயா. பொருளை கட்டிக்கு நம்ம ஒன்றுமே கொண்டு போக போகிறது இல்லை, அதெல்லாம் விட்டு போகிற பொருள். ஆனாலும் ஆண்டவர் ஆலோசனை நடக்கும்போது உதவி செய்கிறாரா?
உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெயம் கொள்ளுகிறோம். ஓகே, இது போல நம்ம எல்லாத்துக்கும் ஜெயம் கொள்ளணும். ஓகே, ரோமர் 16:20 வாசிக்கும் போது, சமாதான தேவன் சீக்கிரமாக சாத்தான் உங்க கால் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். இங்க பாருங்க, வசனத்தை வாசிக்கும் போது, சமாதான தேவன் சீக்கிரமா என்ன பண்ணுவாரு? சாத்தானை உங்க காலு கீழே போடுவார். இது கடைசி காலத்துல என்ன செய்வார்? ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் இப்படியே போராடிங்க. ஆண்டவர் மெதிப்பாரு, நாங்களே மெதிப்போம். ஆண்டவர் மெதிப்பாரு, நாங்களே மெதிப்போம். கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சாத்தானு காலு கீழ் போடுவார். மரணம் கடைசியில் அவனுக்கு மரணம் தான். அவனுக்கு சத்துருக்கு கடைசியாக மரணத்தான் அவனுக்கு. அந்த மரணத்தான் கடைசி நாட்கள்ல ஆண்டவர் வருகையில இது நடக்கும். சத்துருக்கு அழுகிய சத்துருவான பிசாசுக்கு நடக்கும். அவனுக்கு மரணத்தை ஆண்டவர் வைப்பார் ஆண்டவர். ஆனா இந்த போராட்டத்தை என்ன செய்யணும்? நம்ம போராடி கொண்டு வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே போய் கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. உன்னை நீங்கள் நாங்களும் மெதிக்கணும், அடுத்தது ஆண்டவர் மெதிப்பார். நீங்கள் நாங்களும் மெதிக்கணும், ஆண்டவர் மெதிப்பார். இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டே இருக்கணும். ஒன்று அதிகாரம் கொடுப்பாரு, ஆண்டவர் அதிகாரத்துல மெதித்து கொண்டே இருக்கணும். சில நேரத்துக்கு பலவீனமாகும் போது, ஆண்டவரே எனக்கு அதிகாரம் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு வாட்டி அதிகாரம் கொடுத்தா அதே அதிகாரத்தில் நான் ஜெபம் பண்ணாம வேத வசனம் வாசிக்காம நான் பிசாசை ஜெயிச்சிருவேன், இப்படி எல்லாம் இருக்க முடியாது. நம்ம எப்பவுமே ஆண்டவர் சமூகம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க தந்திருக்கீங்க, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வைத்திருக்கீங்க, ஆனா அதுக்கு தொடர்ந்து கிரியை செய்யணும் ஆண்டவரே, அது சமூகத்தில் மட்டும்தான் ஆகும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ண பதிலா, ஏன்னா பிசாசனை சும்மா வேடிக்கை பார்த்துன்னு இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? சதிகை பண்ணிட்டு இருக்குவான். உன்கிட்ட எப்படி பறிக்கணும், உன்கிட்ட இருந்து தேவன் கொடுக்குற கிஃப்டால எப்படி எடுக்கணும், தேவன் கொடுக்குற அதிகாரத்தை எப்படி எடுக்கணும், உன்கிட்ட இருக்க ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை எப்படி பிடுங்கணும், உன்னை எப்படி ஏமாற்றணும், எப்படி உன்னை வழி மாற்றணும். அவன் 1000 வழி தேடினே இருப்பான். நாங்களும் 1000 வழி ஆண்டு சம்பளம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி போகும்போது ஜெயிக்க முடியும். ஏன்னா பிசாசு சும்மா கிடையாது. அவன் ஆதாம் ஏவால ஏமாத்தினவன். அங்கிருந்து ஏமாத்தி கொண்டே தான் வந்துனுக்குறான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏமாத்தி கொண்டே தான் வந்துனுக்குறான். நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏமாந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம தக்க வைத்து கொண்டு ஆண்டு சம்பந்தம் ஜெபித்து ஆண்டு கொடுக்குற கிஃப்ட் எல்லாம், ஆண்டு கொடுக்குற வல்லமையெல்லாம், ஆண்டு கொடுக்குற அபிஷேகம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இன்னும் புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அப்பதான் ஜெயிச்சு கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. இது என்ன செய்வார் ஆண்டவர்? ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாக, அநேக மக்கள் ஆண்டு சமூகத்தை வழி நடத்த முடியாக ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த கிஃப்ட் எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த கிஃப்ட் சும்மா கொடுத்துட்டு இந்த கிஃப்ட் அப்படி இல்லை. இந்த கிஃப்ட் என்ன செய்யணும்னாக்கா ஆத்ம ஆதாயம் செய்ய அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டு கொடுக்குற கிஃப்ட், உங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர் வல்லமை, உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டு கொடுக்குற அபிஷேகம், அது என்ன செய்யணும்னாக்கா தேவட ராஜ்யத்தை கட்டும், அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும், அநேக ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணும், அநேக ஆத்மாக்களை ஆண்டு பக்கம் வழி நடத்தும். இதுதான் ஆண்டு கொடுக்குற கிஃப்ட். ஹல்லேலூயா. கிஃப்ட் கொடுத்தாரு, பத்திரமா நான் போய் கபோர்டுக்குள்ள வச்சுக்கிறேன், நான் லாக்கர்ல வச்சுக்கிறேன், நான் அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன், அப்படியே வச்சுக்கிறேன். இங்க வச்சுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பெல்லாம் நான் அற்புதம் பயங்கரமா செய்து கொண்டிருந்தேன் ஆண்டவர் நாமத்துல. நான்லாம் போனா பேயெல்லாம் நடுங்கும். இப்போ அதுதான் அந்த கிஃப்ட் அப்படியே விட்டாச்சு. அதுதான் அப்போ செய்தன் இல்லை, இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் இப்ப என்ன செய்து கொண்டு, இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், இதுதான் நம்ம வேணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு கொடுத்த கிஃப்ட் இல்ல, இப்ப என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இப்ப என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், என்ன அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அந்த அபிஷேகம் செயல்படு. ஹல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகத்தில் போகும்போது, அந்த அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10-12 வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம யுத்தம் வானத்தின் கீழுக்கு பொல்லாத ஆவியோடு. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்து தருவார். ஆனா நம்ம ஆண்டவர் சர்வாயுதத்தை எடுத்துக்கொண்டு, ஆண்டவர் வல்லமை தரித்துக் கொண்டு திராணி உலராக இருந்து நாங்கள் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா.
இந்த வானத்துக்கு கீழே எப்பவுமே நம்ம யுத்தம், இந்த வானத்துக்கு இருக்கிற பொல்லாத பிசாசு. அப்போ நம்ம யுத்தம் பண்ணுனாக்கா ஜபம், இந்த ஜபம் துதி ஆராதனை எல்லாம் என்ன செய்யணும்னாக்கா அப்படியே ஆண்டவர் ஒன்னொன்னா யோசனைகள் தலையில வைப்பார் ஆண்டவர். இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப அதுக்குள்ள நானும் வளர்றோம், அதுக்குள்ள ஜபமுடைய அறிவு நமக்குள்ள வளர்றோம். ஜபத்துல நமக்கு எதுக்காக ஜபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரு, பலன் தருவார். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஜபத்தை கட்டி போடுறது பிசாசு காத்துன்னு இருப்பான். உனக்கு தூக்க கொடுத்து, உனக்கு வீக்னஸை கொடுத்து, உன்னை படக்க வைக்கிறதுக்கு பல வழி அவன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். அதனால நமக்கு விடக்கூடாது. ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணு, தூங்காத, தூங்குன தரித்திராவா, எழுந்துரு, இப்படி வேதம் சொல்லிடுது, எழுந்துரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். அப்போ ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க, வல்லமை கொடுங்க, அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே, நடத்துங்கள சொல்லுங்க, கண்டிப்பா நடத்துவார். பாண்டவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்படுது, உன் படுக்கை எடுத்துக்கோ நடன்னுவார். ஹல்லேலூயா. வெளுத்துரு, உன் படுக்கை எடுத்துக்கோ நட. போதும், நீ தூங்குது போதும், எழுந்து நட. தூங்குதுனாக்கா 10 மணிக்கு தூங்கிட்டு ஏஞ்சினா அப்படி இல்லை. இத்தனை நாள் நீ தூங்குது போதும், விழுத்துக்கொள். ஹல்லேலூயா. விழுத்துக்கொள். இத்தனை நாள் தூங்குது போதும், விழுத்துக்கொள். நீ விழுத்திருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப நீங்களும் நாங்களும் விழுத்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெயிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். வல்லமை பலப்படு, சோர்ந்து போகாத, கஷ்டம் 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 புலம்பாத, இன்னைக்கு ஏன் இந்த வேதனை புலம்பாத. சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள். சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அது போகணும். நம்ம அது என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. அதனால நமக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செய்வாருன்னு மேன்மையை தான் கொண்டு வருவார். நீ நினைக்காதீங்க, நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் ரொம்ப முடியாம இருக்கிறேன், ஏன் என் தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு, எதுக்காக இதெல்லாம் அனுமதிக்கிறார் ஆண்டவர் சொல்லி நீங்க வேதனைப்பட வேணாம். அதனால நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை சரிப்படுத்துவார். நம்மளை சரி பண்ணி நம்மளை நடத்துகிற தேவன். எல்லாமே நீங்க தானத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதம் நடக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. அந்த கதையில நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. இது நான் வாசிக்க வாசிக்க இந்த கதையை நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஓகே. பால், இந்த பாலுக்கு ஏற்பட்ட வருத்தம், இந்த பால் டெய்ரியில் போய் பால் வாங்குறீங்களே, இந்த பாலுக்கு ஏற்பட்ட வருத்தம், பாலுக்கு ஒரு பெரிய வருத்தம் வந்துச்சு. அது என்ன வருத்தம்னாக்கா, பசுவின் வயிற்றில் நான் இருந்தேன், எனக்கு ஒருத்தி கரைந்து பாத்திரத்தில் ஊற்றினால், தெரியுதுங்களா, நான் பசுவின் வயிற்றில் நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் ஒருத்தி என்ன பண்ணா, என்னை கரைந்து பாத்திரத்தை ஊற்றினால், கொண்டு போய் அடுப்பில் பற்ற வைத்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடாக்கினாள். இப்போ பாத்திரத்தை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, பால் எடுத்துன்னு போய் சூடாக்குனாங்க. என்னை சூடாக்கி எனக்கு சூடு தாங்கவில்லை, துடித்து போனேன். ஐயோ, என்ன சூடா இருக்கு, பாத்திரத்தில் வச்சிட்டாங்கன்னு சொல்லி துடித்து போனேன். அப்ப பசுவின் வயிற்றில் பத்திரமாக இருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா? சில நேரத்தில் இப்படிப்பட்ட சோதனையா பாருங்க. அப்படியே பார்க்கும்போது இன்று என்னை நான் நொந்து கொண்டேன் என்று என்னை நானே நொந்து கொண்டேன். பொங்கிய நிலையிலே என் அடுப்பில் இருந்து எரிக்கி வைத்தாள். பால் பொங்குச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, எரிக்கி வைப்பாங்க. நேரமாக நேரமாக நான் ஆறியதும் புளித்த மோரை கொண்டு என்னோட சேர்த்தாள். இப்ப மோரை கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்போ இது என்னடா, இது புது தண்டனையே என்று வருத்தப்பட்டேன். இப்போ பசு வயிற்றில் இருந்தேன், பத்திரமாக என்னை கொதிக்க வச்சாங்க. ஓகே, ஆறி போச்சு. இப்ப என்ன புது தண்டனையா? திரும்ப மோர் எடுத்து ஊத்துனாங்க. இதெல்லாம் புது தண்டனையா? அது பிறகு யாரு என்னை பற்றி கவலையே இல்லை. மோரை ஊத்தி விட்டு எனக்கு யாரு கண்டுக்கல, யாரு என்னை கண்டுக்கவே இல்லை. அப்படியே இருந்தேன். தீவிரமாக இருந்த நான் திடமாக மாறி போனேன். எனக்கு தயிர் என்று புதிதாக ஒரு பேரை வைத்தார்கள். இப்போ
பால் வந்து என்ன ஆயிடுச்சு, தயிர் ஆயிடுச்சு. இப்ப தயிர் என்று பேரை வைத்தாங்க, தயிர் என்று ஒரு பேரை வைத்துட்டாங்க. அப்போ இங்க பாருங்க, அதோடனே நிறுத்தினாங்களா, என்ன ஒரு பானையில ஊற்றினாங்க, ஒரு மொத்த கொண்டு வந்து கடைய ஆரம்பித்தாங்க. அதோடு விட்டாங்க நினைச்சேன், ஆனாலும் விடல, ஒரு மொத்த கொண்டு வந்து நல்லா கடைச்சாங்க. அப்போ நான் மறுபடியும் மோர் என்று தீவிரமான என்னிலிருந்து ஒரு திடீர் பொருள் வரவழைத்து அதற்கு வெண்ணெய் என்று பெயர் வைத்தார்கள். இப்போ மோர் என்ன ஆயிடுச்சு, இப்போ வெண்ணெய் ஆயிடுச்சு. அப்ப நான் நினைச்சேன் பட்டர் என்று பேரு கேட்டது, அப்பாடா இனியாவது என் வாழ்க்கை பெட்டர் ஆகட்டும் என்று ஏங்கினேன். அப்போ இந்த பட்டர் வந்து ஓகே பெட்டரான லைஃப் ஆகிருக்கட்டும் சொல்லிட்டு ஏங்கினேன். அதோட தீர்த்தாரா என் கஷ்டம். அந்த வெண்ணெயை மறுபடியும் அடுப்பில் வைத்து உருகினார்கள். திரும்ப அந்த எண்ணெய் என்ன பண்ணாங்க, அந்த வெண்ணெய் போயிட்டு அடுப்பில் பற்ற வச்சாங்க. எனக்கு நெய் என்று இன்னொரு புது பேரை வைத்தார்கள். அப்போ உருகி நெய் ஒரு ஜாடியில ஊற்றி அந்த வீட்டில் ஜன்னலை பக்கத்தில் வைத்தார்கள். இப்போ ஜாடியில ஊற்றி என்ன பண்ணிட்டாங்க, நெய்யை ஒரு ஜன்னல் அருகில வச்சுறாங்க. பாலா இருந்த நான் பட்ட கஷ்டங்களையும் இப்போது உள்ள நிலைமையும் நினைத்தபடியே இருந்த நேரத்தில் அவர் அந்த பால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில, அப்பா இப்பதான் ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த நொந்து போன நேரத்தில் ஜன்னல் வழியில் 2 பெண்ணுகள் இதோ பேசிக்கொண்டு செல்வதை நான் கவனித்தேன். அப்ப ஜன்னல் வழியாக 2 பேர் பேசிட்டு போறாங்க. ஒருத்தி உங்கள் ஊரில் பால் என்ன விலை என்று கேட்டாள். அதுக்கு அர்த்தவள் அவர் லிட்டரு 48 ரூபாவா, 48 ரூபான்னு சொன்னான். 48 ரூபாய் ஒரு லிட்டரு பால். அப்ப உடனே முதல் அந்த பெண்மணி அந்த நெய்யை விற்கிற விலையை பார்த்தியா, 1/2 லிட்டர் கேட்டால் கடைக்காரன் 250 ரூபாய் சொல்றான், 300 ரூபாய் சொல்றான். பாலுக்கு இருந்த போது மதிப்பு வெறும் 48 ரூபாய் ஒரு லிட்டரு. ஆனால் பால் நெய்யாக பிறகு அதோடைய விலையை பார்த்தினாக்கா 600 ரூபாய். இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு ஒருத்தி பொருட்டாகவே தெரியவில்லை. நான் பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு ஒரு பொருட்டாக தெரியல என்று நெய் இந்த கதை மூலியமாக பார்க்கும்போது என்னன்னாக்கா, நமக்கு பட நமக்கு பிரச்சனைகள் வர்ற நம்ம உயர்வு வந்துனே இருக்கும். அழுவியா உயர்வு வந்துனே இருக்கும். வெளியேறு பெற்ற அவர் ரத்தத்தினாலே நம்மளை வெளியேறு பெற்றவர்களாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அழுவியா அவர் நமக்கு வந்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம வந்து விட்டு கொடுக்கும் போது எல்லாத்துலயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களை வந்து இன்னும் மேன்மையாக வைக்கிறது தான் சில பாடுகள் எல்லாம் கொண்டு வர்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பாடுனால உன்னை வந்து அப்படி அமுக்கணும் இல்லை, இந்த பாடுனால உன்னை மேல உயர்த்தணும் தான் ஆண்டவர் வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ எவ்வளோத்துக்கும் நம்ம சகித்துக்கொள்ளுமோ அவ்வளோத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்றாரு, சாதாரணமா இருந்த உங்களை மேன்மையாக ஆண்டவர் வைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த மேன்மையான காரியத்துக்கு போனோம்னாக்கா நம்ம ஆண்டவரோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம சத்துரு ஆண்டவர் மெதிப்பாரு, நாங்களும் மெதிக்கணும். அல்லேலூயா. இப்படி மெதித்து கொண்டே போராடி கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கடைசியாக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ரெவலேஷன் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். புறஜாதிகளை வெட்கப்படும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அல்லேலூயா. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவர்கள் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அப்ப ஆண்டவர் எல்லாரும் யுத்தம் பண்ணும்படியாக அவர் கடைசியாக எழும்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது அவர் கோப நாளில் வந்து யாருமே நிக்க முடியாது. அது பயங்கரமான நாள். அந்த நாளுக்குள்ள வந்து நாங்க இருக்கக்கூடாது.
நீங்களும் நாங்களும் தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெயம் பெற்றுக்கொண்டு அந்த நாளை தப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த நாளுக்குரியவராக நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய கோப நாளுக்கு நாங்கள் இருக்கிறவராக இருக்கக்கூடாது. அந்த நாளுக்கு நம்ம ஆயத்தமாக கூடாது. அந்த நாளுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம தேவனோடு இருக்கிறவராக காணப்படணும். அல்லேலூயா. இம்மைய பொழுதுல மறுரூபமாகிறவராக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருந்து யுத்தம் செய்கிற தேவன். கடைசியாக ஆண்டவர் பயங்கரமா யுத்தம் செய்வார். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இரும்பு கோலால அவர்களை நொறுக்கி உடைத்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னாக்கா சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது மண் பானைகளை உடைத்து போடுகிற தேவன், கோல்னால உடைத்து போடுகிற, அது போல இந்த உலகத்துல உடைத்து போடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உடைத்துப்படுகிற தேவனா இருக்கிறார். கடைசி நாட்களுக்காக நம்ம காத்திருக்க கூடாது. அப்ப பார்த்துக்கலாம், நான் அப்ப ரட்சிக்கப்படுறேன், நான் சாகும்போது ரட்சிக்கப்படுறேன், உயிர் போகும்போது ரட்சிக்கப்படுறேன், இதுக்கெல்லாம் காத்திருக்க கூடாது. இப்பொழுதே நீங்களும் நாங்களும் ஆண்டவரோடு வாழ்றது கத்துக்கணும். அல்லேலூயா. தெய்வ அன்புல வாழ கத்துக்குங்க. எல்லாரும் அன்பு மாய, நீங்க எல்லாம் மாயமான அன்புக்குள்ள போகாதீங்க. தேவ அன்புல வாழ கத்துக்குங்க. அல்லேலூயா. தேவன் தான் நிரந்தரமாக ஆண்டவர். அவர் அன்பு தான் நிரந்தரம். அவர் அன்புல இருங்க. ஆண்டவரை கைவிட மாட்டார், எங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் அன்பு தான் நமக்கு வேணும். அப்ப அந்த அன்பு ஆண்டவர் எங்க கொண்டு போய் நிறுத்துவார்? பரலோகத்தை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அவரோடு இருக்கும்போது யுத்தம் செய்வோம். சும்மா இருக்கும், நாங்கள் யுத்தம் செய்யணும், ஆண்டவர் யுத்தம் செய்யணும். நீங்களும் நாங்களும் யுத்தம் பண்ணோம், ஆண்டவர் யுத்தம் பண்ணோம். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு கொண்டே இருக்கோம். ஆனா பிசாசு மட்டும் உள்ள விட்டக்கூடாது. அல்லேலூயா. மெரிக்கணும். அல்லேலூயா. தேள்களை மெரிக்கணும், வலு சர்ப்பனை மெரிக்கணும். இந்த அதிகாரத்தை குத்துக்கிற ஆண்டவர். அதுக்கு போய் எங்கன்னா போய் தேள்களை மெரிச்சுன்னுக்காதீங்க. தேளுனாக்கா மரணக்குள்ள கிரியைகளை மெதிக்கணும். அல்லேலூயா. எனக்கு மரணத்தை ஏற்படுத்துற பிசாசுடைய கிரியைகளை நான் மெதித்து தூக்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படக்கூடாது. எனக்கு அது வந்துடுமா, எனக்கு இது வந்துடுமா, ஹார்ட் அட்டாக் வந்துடுமா, எனக்கு பலவீனமாயிடுமா, நான் அப்படியே சொங்கி போய் விழுந்துடும். பயப்பட. இந்த மரணத்துக்கிரியை மெதிக்கிறது தான் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. மெதி, தேலை மெதி. உனக்கு விரதமாக எழும்புற அந்த தாட்டங்களை மெதி. உனக்கு விரதமாக வருகிற கிரிகளை மெதி. என் இயேசுவினால் நான் வாழ்வேன், என் இயேசுவினால் நிற்பேன், என் இயேசுவால் நான் எல்லாம் நடக்கும், என் ஆண்டவர் சார்ந்து இருக்கிறேன், அவர் சித்தத்தை நடக்கும், அவர் என்ன சொல்றார் அப்படி செய்வேன். அப்படியாக இருங்க. நீங்கள் நாங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து யுத்தம் செய்கிற தேவன். கடைசி வரைக்கும் யுத்தம் செய்கிறது. அதனால்தான் ஆண்டு சமூகத்துல சங்கீதம் 60:12 சொல்லும் போது, தேவனால நம்ம பராக்கிரமம் செய்வோம், அவரே சத்துக்கு மிதித்து போடுவார். கவலைப்படாத. இல்லை என்னால முடியல, மேற்கொள்ள முடியல, ஆண்டவர் மிதித்து போடுவார். உன்னால முடியலையா, தேவன் மிதித்து போடுவார். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் பிசாசுதான் தோல்வி. அல்லேலூயா. நீங்களும் நாங்களும் தேவனை ஜெயித்து கொண்டுதான் இருப்போம். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஆண்டவர் பக்கம் இருக்கணும். ஆண்டவரே உங்க சைடு, நான் உங்க சைடு அப்பா, நான் சரண்டாயினே இருப்பேன். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு வர்ற துன்பங்கள், எனக்கு வர்ற வேதனை, எனக்கு வர எதிர்த்து, எனக்கு வர கிரியைகள் எல்லாமே பார்த்துங்க ஆண்டவரே. மாம்ச ரத்தம் போறாங்க யுத்தம் இல்லை, நீங்க தான் பார்த்துங்க ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணல வாங்க. தேவன் நமது அடைக்கலம், பலனுமானவர், ஆபத்து காலத்திலும் துணை நீக்கிறவர். அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணைமானவர். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவன் நமது அடைக்கலமானவர், பலனுமானவர், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையா இருக்கிற தேவன். தேவன் நல்லவர். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். ஆனம் கூட இருக்கிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற தேவன், ஈட்டியை முறிக்கிற தேவன், வில்ல ஒட்டைக்கிற தேவன், அமர்ந்தது அவரே தேவன் என்று அறிவோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார்,
ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் அடங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் அடங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறான், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறான். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிறவர், ஈட்டியை முறித்து வில்லை உடைக்கிறவர். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலக ஆள்பவர் அவர்தான். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களுக்கு பலனாக, அப்பா அடைக்கலமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க துணையா இருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தேவனால பராக்கிரமம் செய்வோம். தேவனால சத்துருவை மெதித்து போடுவா, தேவனே சத்துருவை மெதித்து போடுவா. நாங்க யுத்தம் பண்ணது அவரே யுத்தம் பண்ணுவா. அப்பா நீங்க அதிகாரம் தருகிறீங்க, எங்களும் யுத்தம் பண்ண சொல்றீங்க, நீங்களும் யுத்தம் பண்றீங்க. இந்த போராட்டம் இங்க வர்ற வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் இந்த போராட்டம் போராடி கடைசியில் ஆண்டவரை யுத்தம் பண்ணி சாத்தானை
காலு கீழே போடுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. சங்கீதம் 110 சொல்லுகிற, என் பாதம் அமர்ந்துரு, சத்துரு உன் கால் கீழ் போடுவே. என் பாதம் அமர்ந்துரு, சத்துரு உன் கால் கீழ் போடுவேன்னு சொன்ன தேவன் சத்துருக்கு கடைசியாக தண்டனை மரணம். என் தேவன் ஆண்டவரே, ஒரு வருகைக்கு ஆயத்தமாக இருந்து இந்த போராட்டம் வருகை வரைக்கும் இருக்கும். நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வானத்துக்குள்ள இருக்க பொல்லாதாவியோடு போராட்டம் உண்டு. திடன்கொள், ஜெயக்கொள், ஜெயக்கொள் அதிகாரம் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, வல்லமை தந்திருக்கிறீங்க. உம்மோடு எப்பொழுது ஜெபித்து உங்களுடைய வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு ஜெபித்து வாழ கிருபை செய்வதாக நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே எப்பொழுது ஜெபித்து 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 ஜெயம் பெறுகிறவராக, யுத்தம் பண்ணுகிறவராக, மேற்கொள்வராக, தேவன் ராஜ்யத்தை கட்டுறதாக, அநேக ஆத்மாக்கள் கொண்டு வரும்படியாக, அநேக ஆத்மாக்கள் ஜெபிக்கிறதாக இந்த யுத்தம் ஆண்டவரே தொடர்ந்து பலனோடு வல்லமையோடு செயல்படுகிறாக, அக்கினியாக தேவ சமாதானம் நடத்துறாகப்பா சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. தேலை மதிப்பீங்க, சர்பத்தை எடுப்பீங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எல்லாம் எதிர்க்கும்படியாக அதிகாரம் தந்திருக்கீங்க ஆண்டவரே. எதை சேதப்படுத்தாதபடிக்கு நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீங்க. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதுக்கு நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் பாதுகாப்பீராக, எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக, எல்லாருக்கும் ஜெயம் தருவீராக, எல்லாருக்கும் அதிகாரம் தருவீராக. யாரும் சோர்ந்து போகக்கூடாது. என் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்காரு, என்னோட கூட இருக்கிறாரு, அவரோட கூட இருக்கிறது. அவர் அன்புல வளர்றத மட்டும் தான் நான் கவனிப்பேன். மீதி எல்லா காரியத்தை அவர் பார்த்துக்குவார். என்னுடைய பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்து ஒப்பு கொடுப்பேன். அவர் எல்லாமே செய்வார். அந்த நம்பிக்கையோடு வாழ உதவி செய்வீராக அப்பா. உதவி செய்ய மாட்டாரு. அப்படியே சேப்ப நமக்கு நன்றி அப்பா. அப்படியே சேப்ப நமக்கு நன்றி ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே. அப்பா சிலர் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் ஆசீர்வதியும், என் நடத்தும் ஆண்டவர் சொல்றவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று வார்த்தையை தந்திருக்கீங்க ஆண்டவரே. என் தேவன் அப்ப அப்படியே செய்வீராக. ஒவ்வொரு விழுத்து கொண்டு இருக்க முடியாக, ஜெபித்துக் கொண்டு இருக்க முடியாக, உலகத்தை ஜெயிக்கிறவராக, பிசாசை ஜெயிக்கிறவராக, எல்லா போராட்டம் ஜெயிக்கிறவராக அப்பா எங்களை வைத்ததுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்க சபையார் எல்லாரும் அப்படி வைத்ததுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறீங்க, எல்லாரும் வல்லமையாக அபிஷேகித்துக் கொண்டு இருக்கிறீங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் நடத்தி கொண்டு வருகிறீங்க. அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் பிரசனம் வல்லம் இருக்கிறது நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. வெளிச்சம் இருக்கிறது நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் இருக்கிறது நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக இந்த லைவ்ல கூகுள் மீட்ல பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கலந்து கொண்ட எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கூட இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிப்பதாக. தேவ சமா தேவ பிரசன்னம் வல்லமையா கிரியை செய்வதாக. அன்பு சந்தோஷ சம நிரப்பிறாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காத்துக்கொள்வீராக, ஜெயம் தருவீராக, தொடர்ந்து நடத்துவீங்க. அதுக்காக நமக்கு நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் நம்மோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you. Thank you, thank you, thank you.